Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் பிகேஎல் 12 தான், யூ மும்பா தான், சுனில் தான். எஸ், ஹிந்தி சேனலுக்கு சுனில் குமார் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அது தமிழில் உங்களுக்காக டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். தொண்டை கொஞ்சம் சரியில்லை, உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் நிறையா வீடியோ போட முடியல. நிறைய பேர் போட்டுது எங்கள் வீடியோ எங்கே சார் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். அப்புறம் நிறைய பேர் சஞ்சீவ் பல்யான் இன்டர்வியூ எங்கன்னீங்க. அது ஆக்சுவலாக ட்ரெய்லர் மாதிரி தான் 2 நாளாக வந்துட்டு இருக்குது ஹிந்தி சேனலில். ஃபுல் வீடியோ இன்னும் அவங்களே அப்லோட் பண்ணல. ஸோ ஃபுல் வீடியோ அவங்க அப்லோட் பண்ணோன்னா அதை தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வரேன். ஏன்னா அது 1 நிமிஷம் வீடியோ தான் போட்டிருக்காங்க. அதை என்னத்தை நீட்டி முழுக்கிறது வரல. அது சஞ்சீவ் பல்யானோட இன்டர்வியூ வந்த உடனே அதை அப்படியே தமிழில் மாற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி வேறு சேனலில் கொடுத்தாரு இன்டர்வியூ, அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதில் பாருங்கள், இதே சேனலில் இருக்குது. ரைட். அதனால் இப்போது சுனில்குமார் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஏற்கனவே இதே சேனலுக்கு தான் ஒரு ஆஷு மல்லிக் ஆகட்டும், நவீன் எக்ஸ்பிரஸ்ஸு, பிரதீப் நர்வால், இவங்க எல்லாமே இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஷாதுல் வண்டால் பார்க்காதவங்க பார்க்கலாம். அது போத் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஷூட் கேப்டன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் அது சுனில்குமார் தான் இந்த சர்க்கியூட். அந்த ஓவரால் 12 டீமில் பார்த்தீங்கன்னா இவர் தான் தி பெஸ்ட்டு சொல்லலாம். ரைட். இது என்னோட ஒப்பீனியன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேள்வி அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு கேள்வி அவர் கேட்டார். ஸோ சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் ஆகிறதுக்கு என்ன தேவை அப்படின்ட்டாரு. கே செய்ய அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி வழக்கம் போல் ஹிந்தியில் சொல்லிவிட்டு அப்புறம் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு பாக்கிலாம் தமிழில் சொல்கிறேன். நிறைய फैंसों रिक्वेस्ट है, அதனால தான் वो अपने आप हो जाती है. डिफेंस भी करना है, टीम को भी संभालना है. मेरा मानना ये है कि अगर टीम अच्छी रही है तो सक्सेसफुल कैप्टन अपने आप बन जाएगा. वो 2 सीज़न जयपुर में अच्छा गया मेरा, वहाँ से सक्सेसफुल कैप्टन बना हूँ मैं. அதாவது கேப்டன்சி வந்து அது தன்னாலே ஆகிடும். நல்ல கேப்டனா நான் வந்து டிஃபென்ஸும் பண்ணணும், டீமும் நான் வழி நடத்தி போகணும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பொறுப்புகள் ஜாஸ்தி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வரும். அதுக்கும் இல்லாமல் டீம் நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேப்டன் நல்ல கேப்டனாக தான் எல்லோரும் மாறுவாங்க, அப்படியே அழைக்கப்படுவாங்க. ஏன்னா என்னோடய டீம் அவர் நல்லா இருந்தது. இதான் என்னோட ஒப்பீனியன். சுனில் சொன்னார், டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கேப்டன் ஆட்டோமேட்டிக்லி கேப்டன் தான் கிரெடிட் போகும், கேப்டன் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஜெய்ப்பூர் பிங்க் பார்த்ததில் 2 சீசன் எனக்கு ரொம்ப நல்லா போச்சு ஆஸ் அ கேப்டனாக. ஸோ அதுலேருந்து என்ன எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாரு. குட். அடுத்த கேள்வி, ஆஸ் அ கேப்டனாக நீங்கள் டைட்டில் ஜெயிச்சது எவ்வளோ ஸ்பெஷல், எப்படி இருக்கும் ஒரு ஃபீல் அப்படின்னு கேட்டாங்க. சொன்னால் ரொம்ப நாள் ஆசை எனக்கு கேப்டனாக கப்பு ஜெயிக்கணும்னு. பிளேயராக நான் பாட்னா பேரேஜ் விளையாடும்போது கப்பு ஜெயிச்சிட்டேன். சீசன் 6 கூட ஃபைனல் வரைக்கும் போனோம். அன்றைக்கி அப்போ வந்து குஜராத் ஜெயண்ட் விளையாடுங்க அவர். ஆனால் ஜெயிக்க முடியல, பெங்களூர் புல் ஜெயிச்சிட்டாங்க அப்போ சீசன் 6. அப்புறம் பிகேஎல் 9 தான் நான் ஜெய்ப்பூருக்காக டைட்டில் ஜெயித்தேன். ஹாப்பி, என் கனவு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, கப்பு ஜெயிச்சிட்டோம், ரொம்ப சந்தோஷமான ஃபீலிங் தான் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார், ஜெய்ப்பூரில் நீங்கள் விளையாடும்போது நீங்களே ஒரு யங் பிளேயர் தான், நீங்கள் இல்லாமல் அங்குஷ், அஜித், ரெசா இவங்க எல்லாமே யங் பிளேயர்ஸ். யங் பிளேயர்ஸில் எப்படி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுவீங்க? அவங்க தோல் மேலே தோல் போட்டு நீங்கள் பேசுறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ எப்படி அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுவீங்க, எப்படி கூல் ஆக்குவீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். சொன்னார், யங்ஸ்டர் வந்து அவங்கள வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும். அவங்க வந்து டீமுக்காக வேறு விளையாடணும். சம்டைம் தவறு செய்கிறது உண்டு தான், கல்த்தியாக ஓ ஜாத்தி है ना, சம்டைம்ஸ் சில தவறுகள் நடக்கும். நான் சொல்லுவேன் அவங்ககிட்ட, ப்ராப்ளம் இல்லை, நோ ப்ராப்ளம், யார் ஃபிகர் மத் கரோனா, டோன்ட் வரி, ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க, நெக்ஸ்ட் டைம் நல்லா விளையாடுங்க, நல்லா ப்ளே பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு உனக்கு ரைட் எடுக்கும்போதோ நெக்ஸ்ட்டு டேக்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நல்லா பண்ணுங்கள். ஃப்ரீ மைண்டாக அவங்கள வச்சுக்க சொல்லுவேன். ஃப்ரீ மைண்டாக நானும் வச்சுக்கிட்டு அவங்களும் ஃப்ரீ மைண்டாக வச்சுக்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ டூ திஸ் டூ தட், ஏ கர்னா ஓ கர்னா அப்படின்னும் போது அவங்க கேட்டுப்பாங்க. ஸோ யங்ஸ்டருக்கு மோட்டிவேட் பண்ணுறது ஈஸி தான் அப்படின்னு. அடுத்த கேள்வி, நீங்கள் மேட்டில் கூலாக இருப்பீங்க, உங்களோட திமாக் பி டண்டால் இருத்தாங்க, அதான் உங்கள் பிரெயினும் கூலாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக இருக்கும், வெளியே காட்டவே மாட்டேங்கிறீங்களா, எப்படி இது நேச்சுரலாகவே நீங்கள் அப்படி தானா, இல்லை இதுக்காக ஸ்பெஷல் ட்ரைனிங் எக்ஸசைஸ் எதாவது பண்ணுவீங்களான்ற மாதிரி கேட்டார். அவர் சொன்னார், அனுபாய் அவர்கிட்ட தான் இந்த கேப்டன்ஸை நான் கற்றுக்கிட்டேன்னு அனுகுமார் சொல்கிறாரு. கூலாக தான் இருப்பார் அனுபாய். நான் சின்ன வயசில் ஹரியானாவில் டோர்னமெண்ட் நடந்துகிட்ருக்கோம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஹரியானாவில் விளையாடும் போது அங்கே இருக்கிறவங்களும் அப்படி தான் கூலாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, அமைதியாக விளையாடு, ஒரு பாயிண்ட் போனால் என்ன திரும்ப கிடச்சிட்டு போகுது பாயிண்ட்டு, ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டா அடுத்த பாயிண்ட் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியே அப்படியே என் கேம் வளர்ந்துச்சு. ஹரியானா நான் விளையாடும் போது கூட அனூப் சார் எப்போதுமே ரிலாக்ஸாக இருப்பார், கூலாக இருப்பார். அவர்கிட்ட இருந்து அந்த ஹேபிட் நான் கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். என்னோட கபடி எலிவேட் ஆனதே அவரால் தான் அப்படின்னு அவர் கிரெடிட் கொடுத்தாரு. இப்போ நான் கேப்டனாக இருக்கிறேன், ஆஸ் அ கூல் கேப்டனாக இருக்கான்னா ஆல் கிரெடிட் அனூப் சார் மாதிரியே தான் நானும் ஃபாலோ பண்ணுறதுனால தான் கூல். யங்ஸ்டருக்கு சொல்லித்தரதாகட்டும், அவரும் அப்படி தான் யங்ஸ்டரில் சொல்லி தருவார். கிரவுண்டில் கூலாக இருக்கணும்னு சொல்லுவார் அவர், அமைதியாக டென்ஷன் ஆகாதுன்னு. அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் அண்ணே ஹைப்பர் டென்ஷன் ஆகிட்டேன்னா நான் பிளேயர்ஸ் என்ன ஆவாங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னாரு. அதனால் நான் டென்ஷனே ஆக மாட்டேன். ரைட். அப்புறம் கேட்டால் டான்ஸில் ஆடுவீங்க பிறகு அப்படின்னு சொன்னார். ஆமாம், அவர் சொன்னார், நொய்டா கேம் நினைக்கிறேன், நொய்டா விளையாடும் போது யூபிக்கு எதிராக நாங்கள் ஜெயித்தோம்,
ஒரு பாயிண்டில் அதுவும் கடைசியில் ரைடு வரும்போது பர்வேஸ் பன்ஸ்வால் டேக்கிள் பண்ணிட்டாரு. அந்த சந்தோஷத்தில் எல்லா பஸ்ஸில் ஆடினாங்க, என்னையும் பிடிச்சி ஆட வச்சுட்டாங்க. பஸ்ஸில் ஆடினதை காமிச்சாங்க, அதை சொல்கிறேன் நான். அடுத்த கேள்வி கேட்டார், ஆஃப் த மேட்டுக்கு வெளில எப்படி இருப்பீங்க, உங்களை பார்க்க சீரியஸாக இருக்கிற மாதிரியே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி கேட்டார் அவர் சொன்னார், இல்லை நான் எப்போதுமே சில்லுன்னு தான் இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸு கூட மோச்சு பஸ்தி பௌத் கருத்தாவும் மேன், அந்த ஃப்ரெண்ட்ஸும் கூட நல்லா ஃபன்லாம் பண்ணுவேன், ஜாலியாக இருக்கும். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தூங்குறது ரொம்ப பிடிக்குன்றார். ஆமாம், நிறைய பேர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க இன்டர்வியூவில். மேட்ச் முடிஞ்சாலும் எனக்கு தூக்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் குருவும் சொல்லுவார், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறியோ அதை விட ரெஸ்ட்டு அண்ட் டயட் ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி வந்து, ஸ்கில்லுக்கு கூட டயட் முக்கியமா, அண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு என்ன ரொம்ப முக்கியம், ஸ்கில்லு மட்டும் போதுமா இல்லை அது கூட டயட்டு கரெக்டாக இருக்குமானா, கண்டிப்பாக டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னாரு. ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் உங்களோட வேர்வை, உங்கள் எனர்ஜி, டயர்ட்னஸ் எல்லாமே போயிடும். அந்த நேரத்தில் ப்ராப்பர் டயட்டு அந்த மாதிரி இடத்துல உங்கள் எனர்ஜி ஏற்றுற மாதிரியான டயட் தான் நீங்கள் சாப்பிடணும். இஷ்டத்துக்கு கடலை கடைச்சல்லாம் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா செட் ஆகாது. ஸோ அது ப்ராக்டிஸ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த எனர்ஜி லெவல் திருப்பி ரெடி பண்ணணும்னா சரியான டயட் ரொம்ப முக்கியம். டயட்ரிஷியன்ட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்படி அடுத்த கேள்வி, எப்போ கபடி ஆசை வந்தது, எப்படி பேஷனாக மாறிச்சு, எப்படி கொஞ்சம் சொல்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் அப்படின்னு கேட்டார். சொன்னேன், மேரே காவுமே எக் கிசான் தாத்தா, அப்படி இல்லை, அது பாக்யராஜ் படம். இது வந்து என் காவுன்னா கிராமம். என் கிராமத்தில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு என்னோட கபடி ஜேர்னியை. என் அங்கிள் சன், எங்கள் மாமாவோட பையனே ஒரு நல்ல கபடி பிளேயர் தான். அவர் மேட்ச் விளையாடலாம் பார்க்கறதுக்கு போவேன். அப்புறம் அப்படியே நிறையா விளையாடணுன்ற ஒரு ஆசை வந்தது. எங்கள் அண்ணனே கூட்டிகிட்டு போவார் மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ராக்டிஸுக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள கபடி ஆசை நிறைய வர ஆரம்பிச்சிச்சு சின்ன வயசில் அப்படின்னாரு. அடுத்த கேள்வி கேட்டார், PKL 4ல் நீங்கள் NYPயாக தான் வந்தீங்க, என்ன எக்ஸ்ட்ரா போட்டிங்க அந்த 3 வருஷம்? ஏன்னா 3 வருஷம் நல்லா ட்ரெயின் கஷ்டப்பட்டேனானு அப்புறம் தான் PKL உள்ளே வந்தேன்னாரு. ஸோ இவரோட ஜேர்னி PKL 4. ஸோ அவர் கேட்டார் 3 வருஷம் எப்படின்னு நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன்னு. ஸோ நான் மார்னிங் ஈவினிங் 2 டைம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். காத்தால 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ப்ராக்டிஸு, ஆனால் நான் 4 மணிக்கே போய்டுவேன்ட்டார். ஆமாம், 4 மணிக்கே போய் நானே ஓடி ஜாகிங்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி என்ன நானே ஃபிட்டாக்கி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அவ்வளோ ஆர்வம் இருக்கும். 4 to 6 நானே ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன் காத்தால. அப்புறம் 6 மணிக்கு பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வருவாங்க, அவங்க கூட உட்காந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அண்ட் அது நிறைய எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. காத்தால 4 மணி நேரமும் சாயங்காலம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். ஸோ டோட்டலாக 7 மணி நேரம் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னாரு. சில இடத்துல டியூஸ்டே சண்டே ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க, லீவ் அது மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. எங்கள் கிராமத்தில் மேரக்காவுமே திரும்பவும் எங்கள் கிராமத்தில் ரெஸ்ட்டே கிடையாது. குருஜி எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லிகிட்டே கொடுப்பாரு. அவர் குருவை வந்து இன்னும் சொல்கிறாரு, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க அப்படின்னாரு. பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குன்னு. ஸ்ட்ரெயிட்டாகவே நான் விளையாண்டா ஸ்டார்டிங் 7ல் தான் விளையாடுவேன். ஸ்ட்ரெயிட்டாகவே நான் விளையாண்டா IPL தான் விளையாடுவேன்லன்னு சொன்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. படிப்படியாக தான் வரணும். ஸ்ட்ரெயிட்டாகவே நான் போய் 12th ஸ்டாண்டர்ட் தான் எழுதுவேன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லாம் யார் படிக்கிறது? அந்த மாதிரி தான் இது ஸ்போர்ட்ஸ் அப்படி தான். உங்களுக்கும் சொல்கிறேன், எல்லாமே சக்ஸஸை மண்டையில் ஏற்றிக்கூடாது. பி கூல், பி காம், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். சக்ஸஸ் இஸ் நாட் பாட் இன் ஷாப். கடையில் போய் நீங்கள் சக்ஸஸ்லாம் வாங்க முடியாது. ஒரு 4 கிலோ சக்ஸஸ் கொடுப்பாங்க. சக்ஸஸ்க்கு ஷார்ட் கட்டே கிடையாது எக்ஸப்ட் ஹார்ட் ஒர்க். அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவங்க 7 மணி நேரம் மனுஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு ஒரு நாள்னா பாருங்கள். இந்த ஜெனரேஷன் பாருங்கள் 7 மணி நேரம் வேணால் இன்ஸ்டா நோண்டிட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் ரைட். எனிவே, சொல்ல வேண்டிய என் கடமை. என்ன மோட்டிவேஷன்லாம் பேசுகிறீங்க சார், நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, அதனால நான் சொல்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் பாருங்கள். அப்புறம் அவர் கேள்வியை கேட்டார் ஆங்கர், ஃபெஸ்டிவல் கூட உங்களுக்கு ஹாலிடேஸ் இல்லையான்னு. சொன்னால் இல்லை, தோ மில்தா தான், ஹோலி அண்ட் தீபாவளிக்கு மட்டும்தான் எங்களுக்கு லீவு, ப்ராக்டிஸ் கிடையாது. அதுவும் என்ன காரணம்னா அப்போ பூஜை பண்ணுவாங்க கிரவுண்ட்லன்றார். ஆமாம், அதனால தான் வருஷத்தில் மேக்ஸிமம் போனால் 4 நாள் தான் எங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். பெரிய லீக் விளையாடணும்னு ஆசை வந்ததுன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். அது எங்களோட குரு சொல்லி கொடுத்தாரு. நீ பெரிய பெரிய லெவலுக்கு நீ வரணும்னா கண்டிப்பாக போட்டு எஃபர்ட்னு. ஸோ அதான் அந்த ஃபஸ்ட்டு 3 வருஷம் நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் PKL 4ல் NYPயாக நான் உள்ளே வந்தேன். நானும் பர்வேஸ் பன்ஸ்வாலும் ஒன்றாவே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்கள் கிராமத்தில் வந்து அவ்வளோ பெரிய பெரிய பிளேயர்ஸில் அவ்வளோ பேர் கபடி விளையாடுறதே கிடையாது. நாங்கள் தான் விளையாடிட்டு இருப்போம். ஏன்னா அப்போல்லாம் PKL வரல. PKL வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கபடி விளையாட நிறைய பசங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு கேள்வி, பர்வேஸ் பன்ஸ்வால் ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு கபடிக்கு முன்னாடியே இருக்கான்னாரு. ஆமான்னாரு. எப்போதுலாம் தெரியும், எப்படி உங்கள் பாண்டிங் கேட்டார். அதெல்லாம் பார்ட் 2ல் சொல்கிறேன். ஏன்னா இதுவே லாங் இன்டர்வியூ, இதுவே ஆயிடுச்சு 10 நிமிஷம். ஸோ இன்னொரு பார்ட் இருக்குது, வேணுன்னா கேளுங்க, நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் பாருங்க, முடியாமல் தான் பேசுகிறேன், உங்களுக்கு அதை தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சு. அண்ட் இன்னும் சஞ்சீவ் பல்லியார் இன்னும் வரல. லேட்டஸ்ட் இன்டர்வியூ எனி மொமெண்ட் வந்துடும். ஏன்னா ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. வந்தோன்னா அதையும் இதே குரலில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் உங்களுக்காக. பொறுமை பார்த்து 10 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.